இது சினிமா கதையல்ல, வசனமல்ல என் உடன் பிறந்தார்களே. இது ஒரு தேசிய இனத்தின் காயம் தோய்ந்த ரத்தம் சிந்திய கண்ணீர் நிறைந்த வரலாறு. அதை கவனத்தில் வச்சுக்கணும். எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது காமராஜரை இறந்து, இன்னும் அவரை போல ஒரு ஆட்சி செய்வோம் என்றுதான் சொல்கிறார்களே ஒழிய, ஏடையில் எவனாவது இவர் ஆட்சி அவர் ஆட்சி இத்தனை தலைவன் காமராஜர் ஆட்சி ஏன் 9 ஆண்டுகளான ஆண்டு இருக்கிறார். 60 ஆண்டுகளாக ஆண்டவர்கள் ஆட்சியை எவனும் சான்று சொல்வதில்லை. வெறும் 9 ஆண்டுகள். தனக்கென்று ஒரு துணையை கூட கட்டாதவன் தான் இந்த தமிழ் இனத்திற்கென்று பல அணைகளை கட்டினார். இவர்கள் பல துணைகளை கட்டி வாழ்ந்தார்களே வெளியே ஒரு அணையை கூட கட்டவில்லை. மணிமுத்தாறுல ஒரு அணை, வைகையில் ஒரு அணை, வெண்ணாரில் அணை, எத்தனை அணைகள், ஆலியார் அணை. ஒன்றொன்றும் ஒரு மனிதன் 9 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு சாதித்து விட்டாரா என்று எண்ணுவீர்கள். கல்வி கந்திறந்த காமராஜர் சொல்றாங்க, எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் நம்முடைய எழுத்தறிவித்த இறைவன் நம்முடைய தாத்தன் பெருந்தலைவன் காமராஜ் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏடெடுத்து படிக்கிற நாட்டில் ஏடெடுத்து படிக்கிற ஒவ்வொரு மாணவ பிள்ளைகளும் நன்றியோடு நினைக்க வேண்டிய ஒரே மகன் பெருந்தலைவன் காமராஜ் மட்டும்தான். கண்ணுடையர் என்பார் கற்றார், கல்லாதார் முகத்திரண்டு புண்ணுடையருங்கிறார். கல்வியை கண்ணுங்கிறார். கண்ணில் என்ன கல்வி இல்லைன்னா கண்ணாலாத பார்வையற்றவனுக்கு ஒப்பானவன்கிறார். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிறார் அவ்வை. ஒரு மன்னனுக்கு கூட அவன் நாட்டு ஆளுகிற அந்த எல்லைக்குள்ளதான் நாட்டுக்குள்ளதான் மதிப்பு இருக்கும். ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க பேசினாங்க, இவர் கூட பேசினார், நம்ம தம்பி கூட, சூர்யா உதய சூரியன். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடினான். அவன் பாடி இறந்து 26 ஆண்டுகள் கழிச்சுதான் நாடே விடுதலை அடையுது. அதுக்கு பிறகுதான் தாத்தே முதலமைச்சராக ஆகிறான். அவன் வந்துதான் கல்வியில சிறக்குது. பாருங்க, இங்க எல்லாம் சொல்லிட்டாங்க எப்படி எல்லாம் படிக்க வச்சாரு, நம்மள கல்வி கற்க வச்சாரு. கல்வியின் அவசியம் பாருங்க. அவன் ஏன் மகத்தான மாமனிதனா இருக்கிறான் பாருங்க. மனித மாண்பு என்னன்னா, மனிதனுடைய இயல்பான குணம் என்னன்னா, எனக்கு கிடைக்காதது இந்த உலகத்துல எவனுக்கும் கிடைக்கூடாது. இப்படிதான் எல்லா பேரும் சிந்திப்பான். அப்படித்தானே சிந்திப்பான். எனக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்ல, என் எதிரிக்கு அந்த அயோக்கிய பேருக்கு ஒரு கண்ணாவது போயிடணும், இப்படிதான் நினைப்பான். ஆனால் உலகத்தில் இந்த மண்ணிலே ஒரே ஒரு மகன்தான் தனக்கு கிடைக்காத கல்வி என் நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சான். என்ன நினைச்சிருக்காம, நானே படிக்கல, இவெல்லாம் படிச்சு என்ன செய்ய போறான், போடா நீ எல்லாம், உனக்கெல்லாம் கல்வி ஒரு கேடா, உனக்கு படிப்பு ஒரு கேடா, போடா அப்படின்னு சொல்லியிருப்பான். எப்படித்தானே கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் பல ஆயிரம் ஆண்டுகளான எத்தனை மன்னவர்கள், எத்தனை முன்னவர்கள், எவ்வளவு ஜமீன் திவான்கள், அப்போவெல்லாம் நமக்கு வந்து சேராத கல்வி ஒரு எளிய மகன், ஒரு சாதாரண மகன், அவன் வந்துதான் நமக்கு வந்தது. பாட்டன் கரிகாலன் கூட ஒரு அணை தான் கட்டினான். நம் தாத்தன் தான் தமிழ்நாடெங்கும் அணை கட்டினான். எத்தனை ஏரிகள், எத்தனை குளங்கள், எத்தனை கண்மாய்கள் அவன் உருவாக்கியது, எவ்வளவு சாலைகள் அவன் போட்டது. அவன் கனவு முழுக்க மக்கள், மக்கள் நலன் நலன் இருந்தது. எத்தனையோ தலைவர்கள் சிலையாக நிற்பார்கள், சிலையாக திருமணம் செய்யவில்லை, குழந்தை பெறவில்லை, ஆனால் சிலையாக நிற்கும் போது 2 குழந்தைகள் விரலை பிடித்துக் கொண்டு நிற்கிற சிலை உலக இந்த தமிழ்நாட்டில் நம்முடைய தாத்தன் காமராஜுக்கு தான். ஆழ்ந்த சிந்தனையாளன், பேரறிஞன், நேருக்கே ஆலோசனை சொன்ன, நேரே பலன்னு திணறிட்டாப்ல. இந்த திம்மையா இந்த ராணுவ தளபதி ஒரு பேச்சும் கேட்க மாட்டார், சோகத்தில் இருக்காப்ல. சந்திக்க போகும்போது என்ன இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க,
அவர் நேருகிட்ட என்ன தமிழ்ல பேசியிருப்பார், நல்லா இங்கிலீஷ் பேசுவார்ல. பெரிய புலமை பெற்ற ஆங்கில மாதிரி இல்ல, கருத்தை கடத்திடுவாரு. இல்லைன்னா இந்திரா காந்தி, லால்பூர் சாஸ்திரி இவர்களையெல்லாம் பிரதமரை உருவாக்கி அவங்களோட எல்லாம் பேசியிருக்க முடியுமான்னு பாருங்க. சாகும்போது தலைமாட்டில் ஒரு புத்தகம் இருக்கு, ஹிட்லரோட மெயின் கேம்புங்கிற வரலாறு, அவனுடைய பயோகிராபி தலைமாட்டில். நான் கூட என் நாடு என் மக்கள் எனது போராட்டம் தமிழ் பதிப்பை தான் படித்தேன். என் தாத்தன் தலைமாட்டில் வச்சிருந்த புத்தகம் மெயின் கேம்புங்கிற ஆங்கில பதிப்பு. அப்ப நேரு குழம்பிட்டாப்ல, என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது சொல்றாப்ல, என்ன உங்க பிரச்சனை அப்படின்னு. திம்மையா பேச்சு கேட்க மாட்டார கிருஷ்ணவேணன், அந்த ஒரு ராணுவ அமைச்சர் பேச்சு கேட்காம பெரிய குழப்பமா இருக்கு காமராஜ். அப்படி அதுக்கு என்ன, அப்படியா ஒன்னு செய்யலாம், ஒரு 2 மாசம் அவருக்கு விடுமுறை கொடுங்க, குடும்பத்தோட உலக நாடுகளுக்கு சுற்றுலா போயிட்டு வர சொல்லுங்க, எல்லா நாட்டு ராணுவத்துக்கும் போயிட்டு வரட்டும். நீங்க ஒரு போன பிறகு முப்படைகளுக்கும் ஒரே தளபதி இருக்கிறதுனால தானே பிரச்சனை. 3 படையா பிரிச்சு, கடற்படை, வான்படை, காலாட்படை பிரிச்சு, அப்படி 3 படைக்கு வெவ்வேறு தளபதியை போட்டுருங்க. அவர் வந்த பிறகு இதுல ஏதாவது ஒரு படைக்கு தளபதியாருன்னா 3 படைக்கு தளபதியா இருந்தவர் கூச்சப்பட்டு வேணாம் பதவின்னு போயிருவாரு, பிரச்சனை தீர்ந்துரும். கட்டி பிடிச்சது எனக்கு தோணலையேன்னு. அவன் நேரு பெரிய கல்வியான, பாராளுமன்றத்தில் நேரு பேச வந்தால் எந்த உறுப்பினர் வெளியில போக மாட்டான், அவ்வளவு ஆளுமையா பேசக்கூடிய பேராற்றல் கொண்டவன். பல ஆண்டுகள் சிறையில் இருந்தான். அவன் சொன்னா, இன்னும் எத்தனை ஆண்டுகள் வேணாலும் சிறையில் என்னை போடுங்கள், ஆனால் புத்தகத்தை மட்டும் என் கையில் கொடுங்க. அவ்வளவு பெரிய அறிஞனுக்கு அறிவு சொன்னவன் நம்முடைய தாத்தன் காமராஜ். உன் செல்போன்ல எத்தனை ஜி வரலாம், ஆனா கஞ்சி விவசாயி நான் தான் ஊத்தணும். நீ சாப்ட்வேர் இன்ஜினியர், சாப்ட்வேர்ல வேலை செய்யலாம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகனா இருக்கிற பில்கேட்ஸ் 2,76,000 ஏக்கர்ல விவசாயம் பண்றான். இன்னைக்கு அமேசான் பிரேம் வீடியோ இருக்குல்ல, அதனுடைய உரிமையாளன் பல லட்சக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் செய்யறான். ஏன்? நிலையான பொருளாதாரம், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறான். பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டின் 3 லட்சம் கோடி, சாராய சந்தை 50,000 கோடி. அன்னைக்கு நம்ம இவ்வளவு நலத்திட்டத்தை நிறைவேற்றிய தாத்தன் ஒரு சொட்டு மதுவை நாட்டில் வச்சிருந்தானா சொல்லு? இவன் கள்ளுக்கடை கூட திறக்கல, ஒத்துக்கல்ல. இந்த படத்தை வேணா போட்டுப்பாரு, ஒரு காட்சி இருக்கு, அந்த அம்மா வந்து ஐயான்னு பிள்ளையோட அழும். இந்த அம்மா யாரு, என்ன ஏன் எழுதுறமா சொல்லு? ஐயா, என் புருஷனை போலீஸ் பிடிச்சு, சும்மா ஏமா பிடிச்சிட்டு போச்சு, அம்மா சாராயங்க சின்னாரு. யாரு இந்த பிள்ளை, இந்த அம்மா உள்ள விட்டுதாரு, போமா 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 அப்படின்னு. ஐயா தெரியாம காய்ச்சிட்டாரு, போமாங்கிட்டு. ஒரு கொலகார பையன் கூட ஒரு தாலியத்தான் இருப்பான். உன் புருஷன் செஞ்ச வேலைக்கு ஊர் தாலியாமலாம் அறுத்து போடுவாங்க, போமாங்கிட்டு அப்படின்றப்ப. இவன் ஏண்டா அந்த டாஸ்மார்க்க மூடலைன்னா கள்ளச்சாராயம் வந்துரும். எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம். அப்புறம் அதுக்கு போலீஸ், அதுக்கப்புறம் நிர்வாகம், இது வந்துடும் அது போயிரும் சொன்னா எப்படி இருக்கு? இப்படியா பேசுறது? 5 வயசு பிள்ளைய கற்பழிச்சிடறான், 60 வயசு அம்மாவையும் கற்பழிச்சிடறான். அப்ப விபச்சார விடுதியை திறந்து விட்டுரும் சொன்னா எப்படி இருக்கும்? செருப்புகள் அடிக்க மாட்டேன். அப்ப நீ கள்ளச்சாராயம் வந்துரும்ங்கிறதுக்காக திறந்து விடுறேன்னா கட்டுப்படுத்துறா. உங்க உடன் பிறந்தவன் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்தா ஒரு சொட்டு போத, ஒரு கள்ளச்சாராயம், ஒருத்த மது, கஞ்சா, பான்பராக்கு, சிகரெட்டு, குட்கா வித்துறான்னு சொல்லு. நோக்கம் இருக்கு, இருக்க கூடாது, இருக்காது. லஞ்சம் கொடுக்காதேன்னு சொல்ற மகன் இல்ல நான். லஞ்சம் வாங்கின தூக்கிட்ட அந்த இடத்துல உன்னை பண்ணிருக்க மாட்டேன், தூக்கிட்டேன். நான் ஏன் கொடுக்காதேன்னு சொல்லணும்? என்ன அதிகாரிகள் யாரும் வாங்க கூடாது. வாங்கினா சஸ்பென்ஸ் கிடையாது, ஸ்பாட் டிஸ்மிஸ் தான். பணியிலே இருக்க மாட்டா, தூக்கிடுவேன், அவ்வளவுதான். உன் சர்டிபிகேட் டிஸ்குவால் வேலிட் ஆயிரும். உன் சர்டிபிகேட்டை மதிப்பிழக்க செஞ்சு விட்டுருவேன். ஒழுங்கா இருக்கணும். இவங்கெல்லாம் அது எங்க ஐயா கூட பேசும்போது, ராஜாராம் ஐயா கடைசியா முடிக்கும்போது, அரசியல் பேசக்கூடாது. நம்ம பாட்டியுடைய மரணத்துக்கு காசு இல்லாம இருந்தார். அதை சொல்ல வர்றதுக்கு அரசியல் பேசக்கூடாது, அரசியல் வேண்டாம் என்பதே ஆகப்பெரிய அரசியல். அதை கவனிச்சுக்கணும் நீங்க. அதை பேசாதனாலதான் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை நம்ம சந்திச்சிருக்கோம். அதை கவனமா இருக்கணும். அரசியல் நம் இதய துடிப்பு போல இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்கணும். சும்மா வரிசையில் நின்று ஓட்டு போடுறது மட்டும்தான் நினைக்காது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்.
நல்ல கல்லூரி தேடி படிக்கணும், நல்ல ஆசிரியர்கிட்ட படிக்கணும், நல்ல பொண்ணு பார்த்து கட்டணும், நல்ல மாப்பிள்ளை பார்த்து பொண்ணை கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். நாட்டை ஆளுகிற தலைவனுக்கு அவர் குடிப்பாரா, அவர் நல்லவரா, அதெல்லாம் இல்ல. பொண்ணை கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசிக்கிற, மண்ணை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறது இல்ல, டாக்குன்னு கொடுத்துரு. அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும் நீ பாரு. இன்னொரு 4 வருஷம் கழிச்சு என்னை தேடி வருவே அவர், ஒவ்வொருத்தரா கூப்பிடுவா அவர், அதனால கொண்டு வா பாப்பிடு, உனக்கு குடிக்க தண்ணி வச்சிருக்கிய, போத்தல்ல குடிக்கிற, இது யாரோடது? இது குடிக்கிற தரத்தில் இருக்குன்னு மருத்துவ சான்றிதழ் தந்தவன். சரி, நான் குடிச்சிட்டேன், இங்க சுத்தி இருக்கிற காக்க, குருவி, கொக்கு, மைனாலாம் என்ன பண்ணும்? ஏதாவது யோசிச்சிருக்கியா? இதே பெருந்துறையில 26-28 கிலோமீட்டருக்கு நிலத்தடி நீரை எடுத்து குடிக்காதே யுரேனியம் கலந்துருச்சு, குடிக்கிற திறன்ல இல்ல, தண்ணி நஞ்சாயிருச்சுங்கிறான். இந்த சிப்காட வளர்ச்சின்னு சொன்னவன் அவன் மட்டும் சிக்கனான்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே வச்சு கொளுத்தி விட்டுருவேன். இப்ப என்னடா டே, நான் ஒரு கேள்விய, ஒரே ஒரு கேள்வியை உங்ககிட்ட சொல்றேன், உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க அண்ணன் கேட்கிறேன். தொழிற்சாலை வளர்ச்சி, தொழிற்சாலை வளர்ச்சி என்று சொன்னீர்கள், சிப்காடு வளர்ச்சி, அது வளர்ச்சி, இது வளர்ச்சி என்றீர்கள். சரி, எல்லாம் வளர்ச்சி என்றால், இந்த சிப்காடு வளர்ச்சி என்றால், அப்புறம் எதுக்கு எங்க ஆத்தாவுக்கு 2500 கொடுக்கிற? வேலை வாய்ப்பு வரும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு வரும் என்றால், வேலை இல்லாத இளைஞனுக்கு எதற்காக 4000 கொடுக்கிற? என்ன வளர்ச்சி இது? அப்ப வளரல, அப்ப வளரல. நீங்க வந்து இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், ஜல் ஜீவன் ஒரு திட்டம் வருது, மத்திய அரசு தண்ணி கொடுக்குது. தண்ணி டெல்லியில இருந்து கொண்டு வருமா, இங்க இருந்து கொண்டு வரும்? இங்க இருந்தானே எடுத்து கொடுக்கும். ஏன் மண்ணில் இருந்து என் மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு நீ எதுக்கு வராங்க? எதுக்கு வர? இந்த சூயஸ்ங்கிறவன் யாரு? அவன் யாரு? இதெல்லாம் படிக்கணும், நீ படிக்கணும், தயவு செய்து படிக்கணும். ஐயா நக்கீரன் எழுதுன நீர் எழுத்து படிக்கணும். அண்ணன் சொன்னதுக்காக அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். சின்ன புத்தகம் தான், ரொம்ப படிக்காத, 10 பக்கத்திலே எல்லா செய்தி வந்துடும். அவன் அந்த அயோக்கிய பிரான்ஸ்ல இருந்து போய் உலக வங்கியில கடன் வாங்குது, அந்த பொலிவியா 250 கோடி. அதுக்கு அவன் சொல்றது, இவனுக்கிட்ட உன் நதியை கொடுன்றான். சரி, நதியை தானே கேட்கிறான், என்ன பண்ண போறான்னு கொடுத்துறான். அவன் அதுல இருந்து நதியிலிருந்து தண்ணி எடுக்காத, விவசாயத்துக்கு பயன்படுத்தாத, ஒரு சொட்டு தண்ணி உனக்கு உரிமை இல்லை, நதி என்னதுன்றான். கடைசி அவன் கொடுக்கறதான் தண்ணி, அவன் சொல்றதான் காசு. என்ன ஆயிடுச்சு? பல ஆண்டுகள் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அப்படி போராடணுமா, அப்படி போராடி ஒரு வங்கி பணியாளன் வேலையை விட்டுட்டு போய் போராடி துப்பாக்கி சொல்ல செத்து நாட்டில் பெரிய புரட்சி வெடிச்சு விரட்டி விட்டாங்க. அந்த பெட்ரோல் நேரம் எங்க வந்தான்? தமிழ்நாட்டுக்கு வந்தான், கோவைக்கு வந்தான், சூயஸ்ன்னு வந்தான், பேரை மாத்திக்கிட்டு வந்தான். என்னுடைய பவானி ஆத்து தண்ணீரை எடுத்து கொடுக்கறதுக்கு இவன் யாரா? 3150 கோடி அது காசை கொடுத்துட்டு வர்றான். 3150 காசை கொடுத்து நமக்கு இந்த தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த தனியார் நிறுவனத்துக்கு ஆசையா? சொல்லு பாப்பா. ஒரு நாள் நீ தவிச்சு நிப்ப, பசிச்சு நிப்ப, வேலை வெல்லாம வீதியில் நிற்கும் போது நீ அண்ணனை கவனிப்ப. நீ இப்ப நான் பேசுறதெல்லாம் உனக்கு வேடிக்கையா இருக்கும். பெருந்தலைவர் பெருவிழாவிலே பேசிய நம்முடைய பெருமகனார் ராஜாராம் அவர்கள் நிறைய அரிய செய்திகளை நமக்கு அறிய தந்தார்கள். பெருந்தலைவர் வந்தவர் போனவரெல்லாம் தலைவர் என்றாக இருக்கும்போது அவரை ஏன் நாம் பெருந்தலைவர் என்று சொல்ல வேண்டும் என்றால், இதுவரை இந்த நிலம் கண்டிராத ஒரு மகத்தான மக்கள் தலைவன் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். எப்பாடுபட்டாவது பதவிக்கு வர வேண்டும் என்று துடிக்கிறவர்களுக்கு மத்தியில் இருந்த பதவியை இளையோருக்கு வெளிவிட்டு விலகிய தலைவன் இந்திய வரலாற்றிலே நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். வரலாற்றில் அவருக்கு சில பக்கங்கள் இல்லை, வரலாறு முழுக்கவே அவர் பக்கம்தான். காமராஜ் என்பது ஒரு பெயர் சொல்லல்ல, அது தமிழ் பேரினத்தின் அரசியல் சரித்திரம் என்பதை என் அன்பு பிள்ளைகள் அறிய வேண்டும். காலத்தின் கடைசி கருணை காமராஜர் என்கிறார் நம்முடைய ஐயா கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அப்படித்தான் என்ன தோணுகிறது?
இத்தனை ஆண்டுகளில் அவரைப் போல ஒரு தலைவர் எவரும் வந்துவிட மாட்டாரா என்று நாம் இன்னும் ஏங்கி நிற்கிற நிலையில்தான் நாடு மக்களும் நிற்கிறோம். இங்கே ஒரு பேரவலம் நிகழ்ந்து விட்டது பெருமக்களே, என் அன்பு தம்பி தங்கையில அருமை பிள்ளைகள். இங்கே மாணவர்கள் கிளர்ச்சியில், இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் கிளர்ச்சியில் ஏற்பட்ட அரசியல் புரட்சியில் அதிகாரத்திற்கு வந்தவர்கள் இதுபோல இன்னொரு மாணவர் கிளர்ச்சி இந்த மண்ணில் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது என்று கொண்டு வந்தார். இறை வழிபாட்டை விமர்சித்த இவர்கள் திரை வழிபாட்டை போற்றினார்கள். கடவுளை விமர்சித்தவர்கள் கதாநாயகனை போற்றினார்கள். எந்த பள்ளி கல்லூரி விழாக்களிலும் அரசு விழாக்களிலும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அறிவார்ந்த பெருமக்களை மேடையேற்றுவதற்கு பதிலாக திரைப்பட நடிகர்கள், திரைப்பட இயக்குநர்கள், திரைப்பட நடிகைகள், கதாசிரியர்கள் இவர்களை ஏற்றி ஏற்றி பேச வைத்து ஓ இதுதான் ஆக பெரும் புகழ் போல இருக்கிறது, இதுதான் உச்சம் போல இருக்கிறது என்று உள்ளத்தில் விதைத்து இன்று சினிமாவே ஒரு சித்தாந்தமாக மாறி நிற்கிறது. பேரவலம் நிகழ்ந்து விட்டது.